எல்லாருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் பாசிட்டிவ்ல வந்து ஓபன் ஆயிருக்கு. குறிப்பா ஐடி செக்டர் பங்குகளில் பார்த்தோம் அப்படின்னா போன ஃப்ரைடே ஒரு சடன் ஃபால் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டெட் கேட் பவுன்ஸ் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. குளோபல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த பீஸ் டாக் அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்துல நேத்து வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இருந்தாலுமே ட்ரம்ப் வந்து ஈரானை திரும்ப தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டலையும் வந்து விட்டுருக்காரு. கோல்டு பார்த்தோம் அப்படின்னா $4177 அப்படிங்கிற லெவல்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து இருக்கு. ஃபெட் வந்து ரேட்டை பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது கோல்டு மேல ஒரு பிரஷர் அப்படிங்கிறத கண்டினியூஸா வந்து போட்டுட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணாங்க அப்படின்னா $4000க்கும் கீழே இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதே சமயத்துல ஸ்டாக் ரிலேட்டட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். அமெரிக்காவோட ஹார்லி டேவிட்சன் நிறுவனம் ஹீரோ மோட்டார் கார்ப்போட சேர்ந்து இந்தியால பல குளோபல் மோட்டார் சைக்கிள் மாடல்ஸை வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ மோட்டார் கார்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லா அவங்களோட சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆல்ரெடி ஹார்லி டேவிட்சன் ஹீரோ மோட்டார் கார்ப்போட சேர்ந்து 440 மாடல் பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களோட ஸ்பிரிண்ட் மாடல் X350, X500 அது மட்டும் இல்லாம அவங்களோட எலக்ட்ரிக் மாடலான லைவ் ஒயர் இப்படிங்கிற எல்லா மாடலையுமே இந்தியால நாங்க அடுத்தடுத்து லான்ச் பண்ண போறோம், அதுக்கான பிளான்ல வந்து இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹீரோ மோட்டார் கார்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். அடுத்து டாடா மோட்டார்ஸ் ஈவில பேசஞ்சர் வெஹிக்கிள்ல ஆல்ரெடி மார்க்கெட் லீடரா இருக்காங்க. அதே சமயத்துல கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்லயுமே எலக்ட்ரிக்ல நல்ல ஒரு ஃபோக்கஸ் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா அக்ராஸ் செக்மெண்ட், அதாவது ட்ரக்கு, பஸ்ஸஸ் அது மட்டும் இல்லாம ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்னு சேர்ந்து ஒரு 3400 ஆர்டரை வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிள் தாண்டி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்லயுமே எலக்ட்ரிக் விஷயத்தை வந்து டெவலப் பண்றதுக்கான வேலையில டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டெப்பை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இன்னைக்கு அரவிந்தோ பார்மாக்கு 2 அப்டேட் வந்து வந்திருக்கு. ஒன்னு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். அது என்ன அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த அந்த லேனண்ட் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து $250 மில்லியன் அக்விசிஷன் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு பெடரல் ட்ரேட் கமிஷன் வந்து ஒப்புதல் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால அரவிந்தோ பார்மா அந்த நிறுவனத்தை வந்து அக்விசிஷன் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இது அரவிந்தோ பார்மாக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். பட் இருந்தாலுமே இன்னைக்கு அரவிந்தோ பார்மாக்கு இன்னொரு நெகட்டிவ் அப்டேட்டும் வந்து வந்திருக்கு. அவங்களோட சப்சிடரி நிறுவனமான யுதியா ஸ்டெராசிஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனில வந்து அமெரிக்காவோட எஃப்டிஏ வந்து ஒரு சில அப்சர்வேஷன்ஸை வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டா அரவிந்தோ பார்மாக்கு இன்னைக்கு வந்து வந்திருக்கு. அடுத்து சன் பார்மா பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த ஊட்டச்சத்து சந்தையில அவங்களோட பொசிஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இனோவா கேர் லைஃப் சயின்சஸ் அப்படிங்கிற கம்பெனியை 271 கோடிக்கு வந்து அக்யூர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா ஊட்டச்சத்து சந்தையில நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க லான்ச் பண்ணுவாங்க, அந்த போர்ட்ஃபோலியோ வந்து வளர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டையும் வந்து சன் பார்மா கொடுத்துருக்கு. அடுத்து எல்என்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு பெரிய கம்பெனி இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கேப்சர் பண்றதுக்காக நாங்க ஒரு புது டிவிஷனை வந்து கொண்டு வரோம். வயோமா அப்படிங்கிற அந்த டிவிஷன் வந்து 2500 கோடி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்றதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து டிமார்ட் தொடர்ந்து வந்து அவங்களோட ஸ்டோரை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டா காந்தி நகர்ல இருக்கிற கிஃப்ட் நிஃப்டில அவங்களோட ஸ்டோரை வந்து திறந்திருக்காங்க. இது 501வது ஸ்டோர். ஸோ 500 ஸ்டோரை வந்து இந்தியா ஃபுல்லா டிமார்ட் வந்து சர்பாஸ் பண்ணிட்டாங்க. பட் வேல்யூவேஷனா பார்த்தோம் அப்படின்னா டிமார்ட் வந்து இப்பவுமே காஸ்ட்லியா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து ஆர்பிஎன்எல் ரயில்வே ரிலேட்டட் ஸ்டாக் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருந்த ஒரு செக்டாரா வந்து ரயில்வே செக்டாரே இருந்துச்சு. பட் ஒரு 600 ரூபாயில இருந்த ஷேர் வந்து இப்போ 300 ரூபாய்க்கும் கீழே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இப்பவுமே 50 பிக்கு மேல இருக்கிறதுனால எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்க்கல. பட் இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா ஆர்பிஎன்எல் ஒரு 3000 கோடிக்கு ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை வந்து பைப்லைனுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஆர்டர் புக் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டை வந்து ஆர்பிஎன்எல் கொடுத்திருக்காங்க.
நாம தொடர்ந்து ஐடி ஷேர்ஸ் ஃபால் ஆகுது அப்படிங்கிற நியூஸை வந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். போன சாட்டர்டே நம்ம வீடியோல ஐடி ஷேர்ஸ் பத்தி ஒரு டீடைல் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஏஐ ரிலேட்டடா எல்லா கம்பெனிஸும் எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, எப்பவுமே ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்ல டிசிஎஸ் வந்து மற்ற ஐடி கம்பெனிஸோட நல்ல ஒரு பிரீமியம்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். பட் இந்த சரிவுக்கு அப்புறம் டிசிஎஸோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது விப்ரோவோட லெவலுக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பிரீமியம் அப்படிங்கிறத டிசிஎஸ் வந்து இழந்திருக்கு. ஆல் டைம் ஹையோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ் 55% மேல சரிவை வந்து சந்திச்சிருக்கு. லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல இந்த அளவுக்கு சரிவு இருக்கு அப்படிங்கிறப்ப மிட் கேப் ஐடி கம்பெனிஸ்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சரிவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹைல இருந்து 78% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. நியூஜென் சாஃப்ட்வேர் வந்து 74%, சொனாட்டா சாஃப்ட்வேர் வந்து 66% வந்து சரிஞ்சிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாட்டர்டே வீடியோல பெரிய ஐடி நிறுவனங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்த வாரம் இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஐடி நிறுவனங்கள்ல என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத நாம ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து எஃப்எம்சிஜில 2 அப்டேட் இருக்கு. ஒன்னு ஐடிசி அவங்களோட இன்புட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ சிகரெட்ல வந்து அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை டிஃபெண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சிகரெட் பிரைசஸை 8ல இருந்து 10% வரைக்கும் ரைஸ் பண்றதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்து மேரிக்கோ கொஞ்சம் காஸ்ட்லியா இந்த எஃப்எம்சிஜி செக்டர்லயே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஷேர். ஸோ இப்போ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 9653 கோடி வருவாய் கொண்ட ஒரு தயாரிப்பு பிரிவுகள்ல உணவு பாதுகாப்பு விதிமீறல் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி எஃப்எஸ்எஸ்ஐ வந்து ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது மேரிகோக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸா தான் வந்து இருக்கு. அடுத்து டாடா பவர் அவங்க கிளீன் எனர்ஜி ரிலேட்டடான ஒரு அப்டேட்டை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ 521 கோடிக்கு ஒரு கிளீன் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போர்ட்ஃபோலியோவை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ஆர்டரை வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. பட் டாடா பவரை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இப்போ 700 ரூபாய்க்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 600 ரூபாய்க்கு கீழே வந்து வந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஃபினான்ஷியல் இயர் 27ல 60 பிரான்ச்சஸ்க்கும் மேல வந்து ஓபன் பண்ண போறோம். ஸோ அதுக்கான வேலையில வந்து நாங்க இருக்கோம். நாங்க இப்போ வரைக்குமே தமிழ்நாட்டில் தான் வந்து பெரிய அளவில் ரெவன்யூ அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கோம். பட் அடுத்த ஃபினான்ஷியல் இயர் 27ல நான் தமிழ்நாடு ரெவன்யூவை 30% வரைக்கும் கொண்டு போறதுக்கான டார்கெட்டை வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனியா பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து ஒரு நல்ல பேங்க் தான். பட் எப்பெல்லாம் வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குதோ அப்பெல்லாம் வந்து அக்குமுலேஷன் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிட்டே இருக்கேன் புக் வேல்யூவை பொறுத்து. அடுத்து இந்த வாரம் ஃப்ரைடே வந்து மொஹரம்காக மார்க்கெட் வந்து லீவு. ஸோ கொஞ்சம் ஒரு ஷார்ட் அண்ட் வீக்காக தான் ட்ரேட் அப்படிங்கிறது நடக்கும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான டெவலப்மெண்ட்ஸ் வந்து எப்படி போகுது, க்ரூட் ஆயில் பிரைஸ்ல என்ன மாதிரியான மூவ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வாரம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா மூவ் ஆகுமா அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாம பார்க்க போற ஒரு அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்து தான். போன ஃப்ரைடே வந்து அந்த ரிலையன்ஸோட 49th ஏஜிஎம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதுல ஒரு சில அப்டேட்ஸை வந்து இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 மேஜர் வேல்யூ கிரியேஷன் பாத்வேஸ் வந்து நாங்க கொண்டு போக போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்னு அவங்களோட ஆயில் பிசினஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ அதுல க்ரூட் ஆயிலை யூஸ் பண்ணி நிறைய அடிஷனல் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க ரெடி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நியூ எனர்ஜி ரெவன்யூவை ஆக்சலரேட் பண்றதுக்கான ஒர்க்கை வந்து நாங்க பண்ண போறோம். ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ண போறோம். அடுத்து நாலாவதா எஃப்எம்சிஜி பிசினஸை வந்து ஸ்கேல் அப் பண்ண போறோம். இதை தொடர்ந்து இந்த கம்பெனி வந்து அடுத்தடுத்து சொல்லிட்டே இருக்காங்க. எஃப்எம்சிஜில நாங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த. அது மட்டும் இல்லாம குளோபல் மார்க்கெட்ல நாங்க எக்ஸ்பேண்ட் ஆக போறோம், எங்களோட எக்ஸ்போர்ட்டையும் வந்து அதிகரிக்க போறோம் அப்படிங்கிற 5 மேஜர் பாத்வேஸ் வந்து இந்த மீட்டிங்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஜியோ ஐபிஓ ரிலேட்டடான அப்டேட்டையும் வந்து கொடுத்திருக்காங்க. அதன்படி அவங்க பேப்பர்ஸை வந்து அபிஷியலா வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல ஜியோ ஐபிஓ வந்து மார்க்கெட்டுக்கு வந்துடும். ஸோ டீடைல்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்திருக்கிற டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜியோ ஐபிஓ கிட்டத்தட்ட 27 கோடி ஷேர்ஸை வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவா வந்து கொடுக்க போறாங்க. ஸோ ப்ரமோட்டர்ஸ் யாருமே வந்து இதுல சேல் பண்ணல. புதுசா கம்பெனில இருந்து ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படிங்கிறது தான் வரப்போகுது. பட் அனலிஸ்ட் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாரதி ஏர்டெலோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஜியோ ஐபிஓ வந்து கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷன்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓல 30,000 கோடி வந்து நாங்க ரைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஜியோ ஐபிஓ வந்து சொல்லியிருக்காங்க. இதுல
25,000 கோடி கிட்ட இந்த ரிலையன்ஸோட டெலிகம்யூனிகேஷனோட கடனை வந்து அடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. பட் பாரதி ஏர்டெல்ல கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாரதி ஏர்டெல் இந்தியாவில் எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்களோ அதே அளவுக்கு குளோபல் லெவலில் அவங்களோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. பட் ஜியோவை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்ல தான் அவங்களோட பொசிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ இது பாசிட்டிவா பார்த்தா பாசிட்டிவா இருக்கும். பட் ஆனால் அவங்களோட எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் லிமிட்டடான ஒரு ஸ்கோப் தான் இருக்கு. பட் வேல்யூவேஷன் வந்து ஹையா தான் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் ஐபிஓ டீடைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை டீடைல்ல பார்க்கலாம். இப்போதைக்கு ப்ரமோட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து டாமினன்டான ஒரு கண்ட்ரோல் வந்து வச்சிருக்காங்க. 66% மேல ஸ்டேக் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து அமெரிக்காவில் இருக்கிற மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு 10% ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. கூகுள் வந்து ஒரு 7.73% ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. பட் ப்ரமோட்டர்ஸ் யாருமே இந்த ஐபிஓல வந்து சேல் பண்ணல, புது ஷேர்ஸ் தான் வந்து லிஸ்ட் பண்றாங்க. ஸோ டீடைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, நான் அப்ளை பண்றேனா இல்லையா அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த அப்டேட்ஸ்னால இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் வந்து ஒரு 2%க்கு மேல அப் ஆகி மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட். மார்க்கெட் எண்ட்ல வந்து எப்படி இருக்கு, என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வந்து வருது அப்படிங்கறத நாம ஈவினிங் வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி ரிசர்வ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த ஜியோ ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.